எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கு லெச்சு கிச்சன்லேருந்து உதிரி போண்டா செஞ்சு காட்ட போகிறேன். இதுக்கு தேவையான பொருட்கள், நான் 1 கப் கடலை மாவு ஜலிச்சு வச்சுருக்கேன். 1/2 கப் கடலைப்பருப்பு 3 மணி நேரம் ஊற வச்சு இந்த மாதிரி பதத்தில் அரைச்சி வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் பொடுசாக வெட்டி வச்சுருக்கேன். கொத்தமல்லி இலை, 2 ஊசி மிளகா சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் மல்லி இந்த மாதிரி 2 2 உடச்சி வச்சுங்க. 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள். வாங்க செய்ய முறையை பார்க்கலாம். இப்போ அரைச்சி வச்ச கடலைப்பருப்பு அரைச்சி வச்சதை நம்ம ஒன்றா கலந்துக்கலாம். சோம்பு லேசாக இடிச்சுக்குங்க. மல்லி, மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், உப்பு தேவையான அளவு, ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி பொடுசாக வெட்டிடுங்க. மல்லி இலை, பச்சை மிளகாய், எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்துக்குங்க. கொஞ்சமாக சோடா கலந்துங்க. இப்போ இது நல்லா பிசைஞ்சிக்கலாம். வாங்க இது செய்யும் முறையை பார்க்கலாம். மாவு எடுத்து அங்கே நல்லா கவுந்துடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். மிகவும் சுவையான ஈவினிங் ஸ்நாக் உதிரி போண்டா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள்.